ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சிக்கன் ஈரல் வச்சு நம்ம சுக்கா பண்ண போகிறோம். 3/4 கிலோ ஈரல் எடுத்துருக்கிறேன். நான் நல்லா கழுகி கிளீர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி துண்டு துண்டாக பண்ணி பீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ துண்டாக இருந்தால் சரியாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றுனதுமே ஈரல் போட்டுடலாம். அந்த எண்ணெயிலே ஈரல் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா மெல்லமாக இப்படி இலக்கி விட்டுடலாம். ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இலக்கி விட்டுடலாம். இல்லை தண்ணி கொஞ்சம் விட்டு வரும். அதுலேயே அப்படியே இலக்கி கொடுக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமையே தான் செய்யணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மொல்லமாக இலக்கி கொடுத்தோம்னா தண்ணி வந்துருச்சு பாருங்க. தண்ணி விட்டுருச்சு. இந்த தண்ணியிலையே வேக வச்சிடணும் பாருங்க. தண்ணி நல்லா விட்டுருக்கு. தண்ணியெல்லாம் ஊற்றவே கூடாது, அதுலேயே வந்துடும் தண்ணி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுலேயே 1 ஸ்பூன் போட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அதுலேயே நல்லா இலக்கி கொடுத்து வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வெந்துட்டுருக்குது. தண்ணியெல்லாம் ஊற்றலை, அந்த தண்ணியிலேயே வெந்துட்டுருக்குது. இப்போ வெங்காயத்தை பருத்து வச்சுருக்கேன். நான் பொடியாக ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் இப்போ இதில் கொட்டிடலாம். இப்போ வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். அப்படியே வேகட்டும். அடுப்பு ஃபாஸ்ட் பண்ணி பண்ணக்கூடாது. அடுப்பு ஸ்லோவிலே வச்சுட்டு எல்லாமே வேலை செய்யணும். அடுப்பு ஃபாஸ்ட் பண்ணால் ரொம்ப வெந்து கொலன்னு ஆகிடுது. அதனால் அடுப்பு ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்லோவிலே வச்சுட்டு எல்லா வேலையும் செய்யலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா வெங்காயம் போட்டு வெந்துட்டுருக்குது. இப்போ தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேன். நான் 3 பெரிய தக்காளி நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அப்போ தான் சீக்கிரம் போட்டான்னு சொன்னால் வெந்துடும். தெரியாது தக்காளி அதில். இப்போ தக்காளியை போட்டுடலாம். தக்காளியும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா அதுலேயே வேக வச்சிடலாம். நல்லா வேகணும். தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடணும். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வைக்கலாம். அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றிடுச்சு பாருங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றிடுச்சு. தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் மசாலா போட்டுக்கலாம். இனி மசாலா என்ன போடுறதுன்னு பார்க்கலாம். ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கிறேன். ஏலக்காவை இந்த ஏலக்காவை 1 ஸ்பூன் போட்டுடலாம். 1/2 ஸ்பூனு ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூனு மிளகுப்பொடி, கொஞ்சமாக காவாசி மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு. எல்லாத்தையும் போட்டு இப்போ இலக்கி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கடைசியில் தான் போடணும். உப்பு ஃபஸ்ட்டே போடக்கூடாது. இப்போ கடைசியில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கூடி நல்லா மசாலா போட்டதில் நல்லா அப்படியே சுக்கையாக தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வரட்டும். தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சுன்னா மசாலா போட்டு உப்பு போட்டு விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்துட்டுருக்குது பாருங்க. மசாலா போட்டுட்டு இப்போ இது கூடயே 1 கப்பு தயிர் எடுத்துருக்கிறேன். நான் 1 கப்பு தயிர் ஊற்றிடலாம். தயிர் நல்லா கரண்டியை வச்சு நல்லா இலக்கி விட்டு நல்லா அடித்து விட்டுட்டு இந்த தயிர் தான் ஊற்றுறேன் நான். இப்போ தயிர் ஊற்றிடலாம். இப்போ இதெல்லாம் கடைசியில் தான் போடணும், ஃபஸ்ட்டில் போடக்கூடாது. இப்போ இதுலேயே 5 நிமிஷம் அப்படியே 2 நிமிஷத்துக்கு போகுது. 5 நிமிஷம் வேண்டாம். நல்லா அப்படியே வேகட்டும். மசாலா கூட அந்த தயிரெல்லாம் போட்டது. இப்போ தயிர் ஊற்றியாச்சுன்னா நான் அடுப்பு பாஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு பாஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும். நல்லா
தண்ணி நல்லா வற்றியாச்சு பாருங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வற்றிருச்சு. உப்பு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா மேலே போடுறேன். இப்போ கடைசியில் தான் பச்சை மிளகா போடணும், ஃபஸ்ட்டே போடக்கூடாது. கொஞ்சம் மல்லித்தலை மேலே தூவி விட்டுட்டு நல்லா பரட்டி விட்டு மட்டும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான கலேஜி சுக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ 1 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டு போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆயாச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குது கலேஜி சுக்கா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பண்ணலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள். ரெடி ஆயாச்சு, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எலுமிச்சை பழத்தை ஊற்றிடலாம். ஒரு எலுமிச்சை பழம் புளிஞ்சு வச்சுருக்கிறேன் நான். மேலே வந்து அப்படியே ஊற்றிடலாம். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. நல்லா கொஞ்சம் இறக்கி கொடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சுக்கா ஆயிடுச்சு. சிக்கன் ஈரல் சுக்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.